66% சுத்தமா தண்ணி குடிக்கிற பழக்கம்னாலுமே தெரியாது. சாப்பிட சொல்ல ஒரு டம்ளர் தண்ணி குடிக்கிறதோட சரி. அத வேற பெருமையா வேற சொல்லிப்பாங்க. அந்த பெருமையா சொல்லிக்கிற ஆளுங்களுக்கு எல்லாம் அடுத்தது என்ன நடக்குதுன்னு பாருங்க. நெக்ஸ்ட் உங்களோட ஸ்கின் வந்து பாத்தீங்கன்னா சுருக்கம் வர ஆரம்பிக்குது. ஏஜிங் ப்ராசஸ் வந்து சீக்கிரமா ஆயிருது. கண்ணுல ரிங்கிள்ஸ் வர ஆரம்பிக்குது. ஏர் லாஸ் வர ஆரம்பிக்குது. ட்ரையா வந்து பாத்தீங்கன்னா ஸ்கின் ஃபுல்லா ஆக ஆரம்பிக்குது. உங்களோட உடம்புல அங்கங்க கருப்பு தடயம் வர ஆரம்பிக்குது. உங்க உடம்புல எப்ப பார்த்தாலும் எரிச்சல் இருக்க ஆரம்பிக்குது. கண் எரிச்சல், தலை எரிச்சல், கை கால் எரிச்சல், உடம்பு எரிச்சல் இருக்க ஆரம்பிக்குது. இது மட்டும் இல்லாம ஸ்கின் சுருக்கமாயி ஏஜிங் ப்ராசஸ் வந்து சீக்கிரமா ஆவறதுக்கு முக்கியமான காரணம் என்ன? லோ வாட்டர் இன்டேக். நல்ல சஃபிஷியன்ட்டா 20 கிலோக்கு 1 லிட்டர் 2 ஹவர்ஸ்க்கு 1 லிட்டர்னு அழகா ஒரு நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தவங்க வந்து 4 ஒரு 60 கிலோ இருக்காங்கன்னா ஒரு 3 லிட்டர் தண்ணியை சஃபிஷியன்ட்டா ரெகுலர் இன்டர்வல்ல கொஞ்சம் கொஞ்சமா குடிக்கிற பழக்கம் இருந்ததுன்னா ஸ்கின் நல்லா க்ளோவா இருக்க ஆரம்பிக்கும். எந்த மேக்கப் போட வேண்டியதில்லை, எந்த கிரீம் போட வேண்டியதில்லை. உங்க ஸ்கின் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கும். உங்க ஸ்கின் டோட்டலா உடம்புல இந்த தலைமுடியில இருந்து கால் நகம் வரைக்கும் இருக்கிற எல்லா ஸ்கின்னும் டேமேஜ் ஆகிறதுக்கு முழுக்க முழுக்க காரணம் ப்ராப்பர் வாட்டர் இன்டேக் இல்லாதனாலையும், எக்ஸசைஸ் ஓரியன்டட் இல்லாதனாலையும், யூரின்லயும் வேர்வையிலையும் தண்ணி வராத காரணத்தினால மட்டும்தான் உங்க ஸ்கின் வேகமா ஏஜிங் ப்ராசஸ் ஆகும். உங்க ஸ்கின் வந்து ஏஜிங் ப்ராசஸ்ல இருந்து வெளியில வரணும். உங்க ஸ்கின் ஹெல்த்தி ஸ்கின்னா வரணும். உங்க உடம்புல ஃபேட்டும் கொலஸ்ட்ராலும் சேராம இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா ப்ராப்பரான வாட்டர் பாட்டில் உங்களுக்கு பர்சனலைஸ் பண்ணி வாட்டர் பாட்டில் கையில இருக்கணும். எல்லாரோட வாட்டர் பாட்டிலையும் நீங்க எடுத்து குடிச்சீங்கன்னா உங்களுக்கு அளவு தெரியாது. ஒரு நாளைக்கு நீங்க 4 லிட்டர் தண்ணி குடிக்கணும்னா 4 லிட்டர் வாட்டர் பாட்டில் அது உங்களுதா இருக்கணும். இன்னொருத்தர் கொஞ்சம் குடிச்சிட்டாரு உங்களுதும் குடிச்சோம் அப்படின்னா உங்களுக்கு அளவு தெரியாம போயிடுச்சுன்னா உங்க கோச் உங்களை கைட் பண்றதுக்கு கஷ்டமா இருக்கும். நீங்க எக்ஸாக்டா எவ்வளவு தண்ணி குடிக்கிறீங்கன்னு தெரிஞ்சது அப்படின்னா உங்களை கைட் பண்றது வந்து ரொம்ப ஈஸி. இதுல ரொம்ப முக்கியமானது என்னன்னா நீங்க ப்ராப்பரான வாட்டர் இன்டேக் எடுக்கல ஆனா வந்து பாத்தீங்கன்னா உங்க உடம்புல எல்லா ப்ராப்ளமும் இருக்குன்னு சொல்றீங்கன்னா அதுக்கு முழுக்க காரணம் கீழே பாருங்க. HDL, LDL. ஒவ்வொரு தடவை வாட்டர் இன்டேக் எடுக்க சொல்லி வாயை நல்லா ஃப்ளஷ் பண்ணணும். சலைவா இருக்கு. சலைவா டைஜஷனுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. சாப்பிட்டு முடிச்சுட்டு வாயை கொப்பளிக்கிறீங்களா, ஃபர்ஸ்ட் வாயை கொப்பளிக்கிறத உள்ள அனுப்புங்க. ரெண்டாவது வாயை கொப்பளிக்கிறத வந்து வெளில அனுப்பு. ஏன் அப்படின்னா அதுல இருக்கிற நியூட்ரிஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்க உடம்புக்குள்ள வயிற்றுக்குள்ள போச்சு அப்படின்னா டைஜஷன் நல்லா ஒர்க் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். எக்கார்த்து கொண்டும் உங்களோட வாட்டர் இன்டேக் வந்து ஸ்டைல் கரெக்டா கத்துக்குனீங்க அப்படின்னா நீங்க டேப்லெட், மெடிசன், ட்ரீட்மெண்ட் அந்த எந்த இடத்துக்கும் நீங்க போக வேண்டிய வேலை இல்லை. உங்களோட உடம்புல LDLோட அளவு அதிகமா இருந்தது அப்படின்னா உங்களோட பிளட் சர்க்குலேஷன் சூப்பரா இருக்கு, வாட்டர் இன்டேக் சூப்பரா இருக்கு, சாப்பாடு நீங்க கரெக்டா சாப்பிடுறீங்க, நல்லா தூங்குறீங்க, உங்களோட ஆக்டிவிட்டி லைஃப் ஸ்டைல் எக்ஸலண்டா ஃபாலோ பண்றீங்க. உங்களுக்கு எரிச்சல் அதிகமா இருக்கு, படப்படன்னு அதிகமாயிடுச்சு அப்படின்னா உங்களோட LDLோட அளவு அதிகமாயிடுச்சு, கொலஸ்ட்ரால் வந்து அதிகமாயிடுச்சு. நீங்க கீழே குனிஞ்சு நிமிர சொல்ல ரொம்ப பெயினா இருக்கு, மயக்கமா வருதுன்னா டூ மச் அளவு LDL அதிகமாயிடுச்சு. ஏன் LDL அதிகமாயிடுச்சு? ப்ராப்பரான வாட்டர் இன்டேக் எடுத்து யூரின்லயும் டாய்லெட்லயும் அந்த டாக்ஸிக் அனுப்பாதனால அது பிளட் வழியா டிராவல் பண்ணி போய் இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஹார்ட்லயும் பிரெயின்லயும் வந்து பாத்தீங்கன்னா அக்குமுலேட் ஆயிருக்கு. அப்ப நான் என்ன பண்றது? ப்ராப்பரான வாட்டர் இன்டேக் நீங்க எடுத்தீங்கன்னா ஃபேட் லாஸும் பண்ணலாம், கொலஸ்ட்ரால் லாஸும் பண்ணலாம். எக்ஸாக்டா என்ன பண்ணணும் நீங்க சொல்லி தருவாங்க, அதை நீங்க ஃபாலோ பண்ணணும். நெக்ஸ்ட் ஸ்லைட் கொடுப்பா. உங்க கவனம் எப்படி இருக்கணும்னா எப்பவுமே தண்ணி குடிக்கிற பழக்கம் வந்து நீங்க வந்து வச்சுக்கணும். ஏன் அப்படின்னா தண்ணி குடிக்கிறது வந்து ரொம்ப நல்ல பழக்கம். தண்ணி அடிக்கிறது தான் கெட்ட பழக்கம், தண்ணி குடிக்கிறது நல்ல பழக்கம். நீங்க நல்ல பழக்கத்தை வந்து பாத்தீங்கன்னா கையில பாட்டிலும் கையமா தெரிய சொல்ல யாராவது கிண்டல் பண்றாங்க, தண்ணிக்குன்னு போட்டோமே பண்ணாதவங்க வருத்தப்படுவாங்க. அந்த பாட்டிலும் கையில சுத்துறவங்களை கிண்டல் பண்றாங்களா? இல்ல. ஏன் அப்படின்னா அவங்க போக போறாங்கன்னு அர்த்தம். இன்னொரு குட் நியூஸ் தெரியுமா? தமிழக முதல்வர் விஜய் வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு குட் நியூஸ் வந்து ரிலீஸ் பண்ண போறாரு. ஏன் அப்படின்னா இன்னும் கொஞ்ச நாள்ல, இன்னும் கரெக்டா எப்ப வரும்னு தெரியாது, ஆனா வந்துடும். எல்லா சுடுகாடுக்கும் பக்கத்துல தான் இனிமேட்டு ஒயின் ஷாப் வரப்போகுது. பாருங்க, அடிக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே நிலைமை தெரிஞ்சிடும். சுடுகாடுக்கு ஏத்தா மாதிரியே ஒயின் ஷாப் ஓபன் பண்றாங்க. எல்லா சுடுகாடும் தமிழ்நாட்டுல இருக்கிற எல்லா சுடுகாடுக்கும் ஏத்தா மாதிரி ஒயின் ஷாப் ஓபன் பண்றாங்க. அப்ப பாருங்க, தப்பு செஞ்சா எங்க போறது தெரிஞ்சது. நல்லா தெரிஞ்சுங்க, காலம் எல்லாத்துக்குமே பதில் சொல்லும். நீங்க எதை நீங்க கண்டினியூ பண்றீங்களோ அது நல்லதா கெட்டதா அதை வந்து நீங்க தெரிஞ்சுக்கிங்க. நீங்க கெட்டதா இருந்ததுன்னா அதுக்கு பனிஷ்மெண்ட் இருக்கு, நல்லதா இருந்ததுன்னா அதுல உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் இருக்கு. அப்ப நீங்க ரொம்ப கவனமா இருக்குது. எதுல கவனமா இருக்கணும்னா உங்களோட உடம்ப பாத்துக்கிறதுக்கு வாட்டர் எந்த அளவுக்கு பதில் சொல்லுது நீங்க வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் ஸ்லைட் போடு. வாட்டர் வந்து 0 கேலரி. நீங்க எந்த கூல் ட்ரிங்க்ஸ் குடிச்சாலும், எந்த இளநீர், மோர், அப்புறம் என்ன A to Z நீங்க எடுத்துக்கினாலும் கேலரி வேல்யூ இருக்கு. இன்க்ளூடிங் அஃப்ரெஷ்ல கூட 6 கேலரி இருக்கு. வாட்டர்ல 0 கேலரி. ஆலோ நீங்க எடுத்துக்கிறீங்க 0 கேலரி. நீங்க கவனிச்சு பாருங்க, 0 கேலரி இருக்கிறது உள்ள போச்சு அப்படின்னா உங்களோட மெட்டபாலிக் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணுது. உடம்புல இருக்கிற டாக்ஸிக் யூரின்லயும் டாய்லெட்லயும் வெளில. இதை நீங்க வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் 20 கிலோ
கிலோக்கு 1 லிட்டர் நீங்க தண்ணி குடிக்கணும். ஏன் 20 கிலோக்கு 1 லிட்டர் தண்ணி குடிக்கணும்? வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் வந்து பாத்தீங்கன்னா மெஷர் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு புரியுற மாதிரி நான் சொல்லணும் அப்படின்னா, நீங்க நம்ம எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா வெஸ்டர்ன் டாய்லெட் வந்து வீட்டுல வச்சிருப்பீங்க. இந்த வெஸ்டர்ன் டாய்லெட்ல நீங்க வந்து மோஷன் போறீங்க. நீங்க மோஷன் போய் முடிச்ச பிறகு ஃப்ளஷ் பண்ணுவீங்க. ஃப்ளஷ் பண்ணி முடிச்ச பிறகு 8 லிட்டர் தண்ணி வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃப்ளஷ் டேங்க்ல இருந்து வெளியில வந்து அந்த மோஷன் டேங்க் வந்து பாத்தீங்கன்னா கிளீன் பண்ணி முடிக்குது. எவ்வளவு? ஒரு தடவை நீங்க மோஷன் போனீங்கன்னா 8 லிட்டர் தண்ணி ஃப்ளஷ் பண்றதுக்கு வருது. நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. அதே 8 லிட்டர் தண்ணி வர முடியாம, தண்ணி போகாம, இல்ல தண்ணி வந்து உங்க வீட்டுல கம்மியா செலவு பண்றீங்க, தண்ணி உங்களுக்கு டேப்ல வரலன்னா, நீங்க மோஷன் போயிட்டு ஒரு ஜக்குலயோ இல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பக்கெட்லயோ எடுத்துட்டு போயிட்டு நீங்க வாஷ் பண்ணிட்டு வரீங்க. அடுத்தாள் போறீங்க, அடுத்தாள் போறீங்க. 4 பேருக்கு மேல அங்க போனீங்கன்னா அந்த பாத்ரூம் என்ன ஆகும்? நாரி போயிடும். அந்த மாதிரி தான் நம்ம உடம்பு. தண்ணி அளவு கம்மியாவ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் உங்க உடம்பு சிம்டம்ஸ் கொடுக்கும். அதுக்கப்புறம் நாரடிக்கும். அதுக்கப்புறம் பிளட் திக்னஸ் வந்துடும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆபரேஷன், ட்ரீட்மெண்ட்னு எல்லாத்துக்கும் போறதுக்கு காரணம் என்னன்னா 20 கிலோக்கு 1 லிட்டர் தண்ணி குடிக்கணும். இந்த அவேர்னஸ் குழந்தையில இருந்தே கொடுக்கணும். இன்னைக்கு கேரளா கவர்மெண்ட் நிறைய விஷயம் பண்ணிருக்காங்க. நிறைய ஸ்கூல்ல நிறைய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஸ்டேட்ல இன்க்ளூடிங் தமிழ்நாட்டிலயும் சில ஸ்டேட்ல வந்து பாத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு இன்டர்வல் டைம் கொடுத்து தண்ணியை கரெக்டா குடிக்கிறதுக்கு வந்து சொல்லி கொடுத்துன்னு இருக்காங்க. உங்க வீட்டுல இருக்கிற குழந்தையில இருந்து பெரியவங்க வரைக்கும் 20 கிலோக்கு 1 லிட்டர் தண்ணி குடிக்கிற பழக்கத்துக்குள்ள எடுத்துன்னு போயிட்டீங்கன்னா இவ்வளவு ப்ராப்ளத்துல இருந்து வெளியில வரலாம். இல்ல அப்பவும் லெத்தாஜிக்கா இருக்காங்கன்னா கருமாவை யாராலையும் காப்பாற்ற முடியாது. குருமாவை சாப்பிட முடியும், கருமாவை முன்னா சொல்றதுன்னா சாப்பிட முடியாது. அப்படின்னா கண்டம். நீங்க சொல்றத ஒருத்தவங்க கேட்கலன்னா அவங்களை எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ணாதீங்க. ஏன்னா அவங்களுக்கு வெயிட்டிங் ஃபார் ப்ராப்ளம். நீங்க யாரையாவது ஒருத்தவங்க டிஸ்டர்ப் பண்ணி அவங்களை குடிக்க வைக்கிறது, நான் இப்ப தண்ணியை பத்தி சொன்னதுனால உங்க வீட்டுல எல்லாம் ப்ரெஷர் எல்லாம் பண்ணி நீ தண்ணி குடிச்சே தான் அவனை அடிக்கிறது, திட்டுறது, அந்த மாதிரி எதனா ஒண்ணு பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு தான் லாஸ். ஏன் அப்படின்னா ஒருத்தனோட வாழ்க்கை எப்படி இருக்கணும்னு அவங்க தான் டிசைட் பண்றாங்க. தெரியாத கத்துக்கலாம், கத்துக்கின பிறகு அதை அவங்க பிராக்டிஸ் பண்ணலன்னா அதான் கர்மா. ஏன் அப்படின்னா இன்னும் அந்த உடம்பு வலியோட, அந்த எக்ஸஸ் வெயிட்டோட, அந்த உடம்புல இருக்கிற வியாதியோட அவங்க டிராவல் பண்ணணும்னு இருக்கு. அப்ப அவங்களை போய் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அப்ப எப்ப சரியாகும், எப்ப அவங்களுக்கு அந்த கர்மா முடியுதோ அவங்களுக்கு வந்து பொற்காலம் ஸ்டார்ட் ஆகும். அப்ப என்ன பண்ணுவாங்க, அவங்களா எடுத்து சாப்பிடுவாங்க, அவங்களா அதை ப்ரிப்பேர் பண்ணுவாங்க, அவங்களா எல்லாமே பண்ணுவாங்க. ஏன்? அப்பதான் அவங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். அது வரைக்கும் நீங்க வந்து டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. உங்களை நீங்க பாத்துக்குங்க. அவங்க முன்னாடி ரோல் மாடலா நீங்க இருங்க. 20 கிலோக்கு 1 லிட்டர் ப்ராப்பரான தண்ணி இன்டே குடிங்க. நெக்ஸ்ட், காப்பர் பாட்டில தண்ணி குடிக்கிறது ரொம்ப நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு. இது முடிஞ்சதுன்னா ஃபாலோ பண்ணுங்க. ஆனா இதுல ஃபாலோ பண்ண சொல்ல இதுல ஒரு பேட் அட்வான்டேஜும் இருக்கு. ஏன் அப்படின்னா நீங்க வாஷ் பண்ணாம விட்டுட்டோ இல்ல அந்த தண்ணியை ஒரு 2 to 3 டேஸ் மேல நீங்க வந்து பாத்தீங்கன்னா வச்சுட்டு திருப்பி குடிச்சீங்கன்னா அதுல வந்து ஒரு கிரீன் கலர் பாஞ்சே வரும். அது வந்ததுன்னா அது விஷமா மாறதுக்கும் சான்சஸ் இருக்கு. அப்ப என்னன்னா இதை ப்ராப்பரா கிளீன் பண்ணி டெய்லி வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து ஒரு 8 மணி நேரம் தண்ணியை வந்து வச்சு குடிச்சிங்க அப்படின்னா எக்ஸலண்டான ட்ரீட்மெண்ட் வந்து உங்க உடம்புக்கு பிளட்டுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இதுல வாட்டர் இன்டேக் எடுக்க சொல்ல. அப்படி இல்லையா சில்வர்ல வந்து யூஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட், எப்ப தண்ணி குடிச்சீங்கனாலும் நின்று குடிக்க கூடாது. ஏன்னா உங்க குடல் பாகம் வந்து பாத்தீங்கன்னா இப்படி இருக்கு. நீங்க நின்று தண்ணி குடிச்சீங்கன்னா உள்ள போற தண்ணி வந்து ஏர் சர்க்குலேஷன் மேல வர சொல்ல ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு கூட சான்சஸ் இருக்கு. அப்ப நீங்க தண்ணி குடிக்க சொல்ல எப்பவுமே உட்காந்து தண்ணி குடிக்கிற பழக்கம். யாருக்கெல்லாம் வயிற்று வலி இருக்கோ, செஸ்ட் பெயின் இருக்கோ, கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இருக்கோ அவங்க எல்லாருமே இந்த தப்பை தெரியாமையே பண்ணுவாங்க. எப்ப தண்ணி குடிச்சீங்கனாலும் உக்காந்து தான் தண்ணி குடிக்கணும். சில பேர் சொன்னா கேட்க மாட்டாங்க. அவங்க பட்ட பிறகு அழகா எவ்வளவு இடம் இருந்தாலும் அங்க போய் உக்காந்து தான் தண்ணி குடிப்பாங்க. அது வரைக்கும் அவங்களை விடுங்க, அவங்களை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. ஏன் அப்படின்னா திரும்ப திரும்ப ஒண்ணு சொல்றது உங்களுக்கு புரியுற மாதிரி தெரிஞ்சுக்கீங்க. யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, உங்களை பாத்துக்குங்க. உங்களை பாத்துக்க சொல்ல அதை பார்த்து அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. அவ்வளவுதான். நெக்ஸ்ட், நீங்க தண்ணி குடிக்கிறதுனால உங்க உடம்புல ஒரு 6 to 70% 75% வாட்டர் வந்து உள்ள இருக்கிறதுனால என்ன பெனிஃபிட்? உங்க கண்ணுக்கு வந்து 95% வாட்டர் வந்து தேவைப்படும். உங்களோட ஹார்ட்டுக்கு வந்து 75% வாட்டர் தேவைப்படும். உங்களோட மசில்ஸ்க்கு வந்து 75% வாட்டர் தேவைப்படுது. மசில்ஸ் நல்லா இருக்கிறதுக்கு 75% வாட்டர் தேவைப்படும். உங்க ஸ்கின் நல்லா க்ளோவா இருக்கிறதுக்கு வந்து 64% வாட்டர் தேவைப்படும். உங்க பிளட் ப்ராம்ப்டா எல்லா ஆர்கன்ஸ்க்கும் செலுத்துறதுக்கு வந்து 83% வாட்டர் வந்து தேவைப்படுது. உங்க போன் நல்லா ஸ்ட்ராங்காவும் எங்காவும் இருக்கிறதுக்கு வந்து 30% வந்து பாத்தீங்கன்னா வாட்டர் தேவைப்படும். உங்களோட நுரையீரல் நல்லா காத்து 5 லிட்டர் காத்து உள்ள வச்சிருக்கும், 1 லிட்டர் காத்தை வெளியில ரிலீஸ் பண்ண அந்த காத்தை வந்து நல்லா இழுத்து வெளியில விட்டு மூச்சு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மூச்சு விடுற காத்தே வெளியில தெரியாத அளவுக்கு இருக்குது அப்படின்னா அந்த நுரையீரல் வந்து நல்லா ஒர்க் பண்ணுதுன்னு அர்த்தம். அப்ப என்னன்னா அதுக்கு தேவையான வாட்டர் கரெக்டா கொடுக்குறீங்க. 90% வாட்டர் தேவைப்படுது உங்களோட இதுக்கு நுரையீரலுக்கு, லங்ஸ்க்கு. நீங்க இதே வந்து பிரெயினுக்கு வந்து பாத்தீங்கன்னா 80% வாட்டர் தேவைப்படுது. உங்க பிரெயின் வந்து வாட்டர் லெவல் கம்மி ஆயிடுச்சுன்னா இரிட்டேஷன் ஸ்டார்ட் ஆயிடும். அது மட்டும் இல்லாம நீங்க பண்றது, நீங்க பிஹேவ் பண்றது எல்லாமே பயங்கர டிஃபரெண்டா ஆகும். அப்ப இவ்வளோ விஷயம் வாட்டர் தேவைப்படுது. எனக்கு புரியுற மாதிரி சொல்லுங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்லைட் பாருங்க. உங்க வீட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்க ஏரியால தண்ணி பிரச்சனை இருக்கு, ஒரு டேங்கர் லாரி வந்திருக்கு. இவ்வளோ பேருக்கும் தண்ணி தேவை அந்த டேங்கர் லாரில இருந்து. இதே மாதிரிதான் உங்க ஆர்கன்ஸ். நீங்க ஒவ்வொரு தடவையும் தண்ணி குடிக்க சொல்ல
எல்லா ஆர்கன்ஸ்ல இருக்கிற செல்லும் வயிறுக்கு வந்து தண்ணி எடுத்துக்கிட்டு வேகமா கண்ணுக்கு, பிரெயினுக்கு, ஹார்ட்டுக்கு, லிவருக்கு, போனுக்கு சர 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 டிராவல் ஆகும். நீங்க தண்ணி கிடைக்காம விட்டீங்கன்னா அவ்வளோ இடமும் ட்ரை ஆயிடும். பாலைவனம் மாதிரி ஆயிடுச்சுன்னா ஸ்கின்னு இந்த சோரியாசிஸ் வர்றது, ஸ்கின் அலர்ஜி வர்றது, ஸ்கின்ல வந்து நிறைய ப்ராப்ளம் வர்றதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா அவங்க உடம்புக்கு தேவையான ஆர்கன்ஸ்க்கு தேவையான வாட்டர் இன்டேக் கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு தெரியல. அதனால இந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. நெக்ஸ்ட்.